பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு அருமையான காரியத்தை பேசி வருகிறேன். காரணம், எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி இப்படி ஒரு காரியம் சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவங்க இருப்பீங்க. ஏன்னா அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டால், ஒரு தவறும் இல்லாமல் நான் தண்டிக்கப்படுகிறேன், எனக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் வைங்க. எனக்கு அன்பானவர்களே, தண்டனை நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தப்பாக இருந்தால், நல்லது செஞ்சு இன்றைக்கி அநேகம் தண்டிக்கப்படுகிறதை பார்க்குறோம். அதனால தான் உங்கள் முன்னாடி வைத்து வரேன். அடிப்படை வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் தீது பாதம் அமர்ந்து நிம்மதி இது பாதம் அமர்ந்து நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் பிரியர் சொல்கிறமே, கொஞ்சம் பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவர் என்னை மறந்துட்டான்னு சொல்லலாமா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டான்னு சொல்லலாமா? புலம்பல் 3:32 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். யார் கைவிட்டாலும் சரி,
பெற்ற தாயும் தந்தையுமானவராய் இருப்பார், மற்ற எல்லாவற்றுமாய் இருப்பார். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் கைவிடுவாரோ? நீங்கள் நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்கள் வேதாமத்தை எல்லாரும் கையில் எடுத்திருப்பீங்க. இப்போ இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? நீங்கள் 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், ரெண்டுமே சகிப்புத்தன்மை தான். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அது யாரால இருக்கலாம், ஆனால் குற்றம் செஞ்சு அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நீதி. சகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன கீர்த்தி இருக்கு? போயிட்டு தானே, ஆமாம் தப்பு பண்ண அடித்தோம், இல்லாட்டா அடிக்க போகிறான். ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே என்ன சகித்தா? அப்பவும் அடி இருக்கும், வார்த்தையினால் அடி இருக்கும், பேச்சினால் அடி இருக்கும், நிந்தையினால் அடி இருக்கும். இன்னும் சில நேரம் பைத்தியக்காரங்கிற பட்டம் கூட கிடைக்கும். ஏன்னா சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு, அதை நம்புகிறவர்களுக்கு தேவ பலன். அதனால நீங்க குற்றம் செஞ்சு அடிக்கப்பட்டா ஓகே. ஐயா, நமக்கு முன்மாதிரி யாருன்னா, ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்க போறோம். படுத்திருந்த அவனை, நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் படுத்திருக்கான். அவன் எதுக்காக படுத்திருக்கான்? வேதத்தில் எழுதியிருக்கு, ஒரு பெதஸ்தா என்கிற ஒரு குளம். இதில் 5 மண்டபங்கள் உண்டு. இதில் ஒரு குளம் இருந்துச்சு. இந்த குளத்தில் அந்த நாட்களில் ஒரு தேவதூதன் எப்பவாவது வந்து என்ன செய்வான்? அது எந்த நேரம் தெரியாது. அதிகாலையா மாலையா ராத்திரியா தெரியாது. அதனால தான் நம்ம பாடுறோம். சாரண்டவர்கள் சொன்னாங்க, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரில் வெளிச்சம், ஜீவனில் பலனும், கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரில் வெளிச்சம், ஜீவனில் பலனும், கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் ஆழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் ஆழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலை மட்டும் தேடினா போதாது, மாலை. ஈசாக்கு மாலையில் தான் தியானம் பண்ண போனான். ரெபேக்காள் வரும்போது அவன் தியானத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தான். சங்கீதக்காரன் சொன்னான், ஒரு நாளில் 3 தரம் அவன் 7 தரம் துதிச்சான். காலை, மதியம், சாயந்தரம், அந்தி சந்தி. எனக்கு கண்பார்வையே நல்ல கவனிங்க. இங்கே ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். ஒருத்தன் படுத்திருக்கான். சும்மா ஒருத்தன் படுத்து கிடப்பானா? இன்றைக்கி நிறைய பேர் சும்மா படுத்து கிடக்கும் தான் இருக்குது. என்ன படுத்திருக்கேன்? சும்மா படுத்திருக்கேன். இந்த சும்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சோன்னா சும்மா விடக்கூடாது. ஏன்னா சும்மா படுத்திருக்கக்கூடாது.
ஐயா படுக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் ஒதுக்கியிருக்கார். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது இளைப்பாறுவதற்கு இரவு, வேலை செய்வதற்குன்னு என்னது பகல். இன்னைக்கு நிறைய பேர் எந்த வேலையும் செய்கிறதில்ல, எப்பவும் படுத்து கிடக்குது. ஆனால் இவன் அப்படி படுத்து கிடக்கல. இவனுக்கு ஒரு கொடிய வியாதி, தீராத ஒரு வியாதி. ஆகையினால எல்லாரும் பார்த்தாங்க. இவனுக்கு எங்கெங்கோ போய் பார்த்துருப்பாங்க, இதில் எழுதப்படலை. எத்தனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்களோ எழுதப்படலை. கடைசியில் அந்த காலத்தில் வைத்தியங்கள், ஏன்னா இப்போ கிராமத்தில் வைத்தியர்கள் இருப்பாங்க, பச்சளை மருந்து கொடுக்குறேன் எல்லாம் கொடுத்து பார்த்துருப்பாங்க. கடைசியில் முடியாதியா. இன்றைக்கி இருக்க டாக்டர்களும் அதுதான் சொல்கிறாங்க, வாட் வி கேன் டூ வி வில் ட்ரை டு டூ, அதர்வைஸ் டிபெண்ட் அப்பான் தி காட் செல்ஃப். அவ்வளோதான். நம்முடைய கருத்தில் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்சது என்ன செஞ்சிட்டோம், ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றும் முடியலை. எனக்கு கண்மர்களை எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களும் உண்டு. இந்த கைவிடப்பட்டவங்கள இறைவன் தான் சுகமாக்கணும், வேறு யாரும் சுகமாக்க முடியும்? சொந்தம் பந்தம்லாம் அவ்வளோதான், கொஞ்ச நாள் பார்க்க விட்டுட்டு போயிடும். இவன் அப்படி தான் கொண்டு வந்து இந்த குளத்துக்கரையில் போட்டு போயிட்டாங்க. எனக்காவது ஒரு நாள் குளத்தை கலக்குவான்னு காத்து வந்துருப்பாங்க கொஞ்ச நாள். ஆனால் இவன் படுத்திருந்து எத்தனை வருஷம்? 38 வருஷம். அதான வேதம் சொல்லுது. எத்தனை வருஷம் படுத்திருந்தானா? 38 வருஷம். யார் கூட இருக்க முடியும்? எத்தனை பேர் கூட இருப்பாங்க? எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. இயேசுக்கு அது தெரியுது. அவர் அங்கேருந்து வர்றாரு. அவன் வெகு காலமாய் வியாதிப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து அவன்கிட்ட போய் கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா அவனுக்கு எப்படா எனக்கு சுகம் கிடைக்கும், என்னைக்கு ஒரு இதுவும் கிடைக்கும். இன்றைக்கி அநேக நேரங்களில் வியாதி படுக்கிறதுக்கும் நம்மளும் தான் ஆசைப்படும். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அம்மை நோய் வந்தது. சின்ன பிள்ளையில் 2 வயசில் கண்ணு தெரியாமல் போச்சு அம்மை நோய் தான். திருப்பி நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பெரிய பெரிய கொப்பளமாக இருக்கும், அப்படி நசுக்குனா தண்ணியாக வரும். இதில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தனியாக படுக்க வச்சுருப்பாங்க. ஆஸ்பத்திரினா பாளையங்கோட்டை பிள்ளைங்க ஸ்கூலில் ஒரு சிக் ரூம்னு ஒன்று இருக்கும். அதில் பாயில் படுக்க முடியாது. ஏன்னா கொப்பாடை அம்மான்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க, சொன்னாங்க, எனக்கு தெரியாது. மேலே நசுக்குனா அப்படி தண்ணி வரும். இந்த அம்மாவில் எங்கேயும் போக முடியாது, யாரும் வரக்கூடாது பக்கத்தில், அப்படி வச்சுருவாங்க. எப்படா எனக்கு இதுலேருந்து எந்திரிப்போம், இனிமேல் எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா போராட்டத்தில் உட்காந்துருந்தேன் உண்டு. ஏன்னா அப்போ கிளாஸ் நடக்கும், பாடமெல்லாம் படிக்காமல் போயிருதே, ஐயோ விட்டுட்டோமே, இந்த வருஷம் போயிருமா, அநேக நேரம் அப்படி புலம்புனது உண்டு. ஆனால் கர்த்தர் 40 நாள் கழித்து சுகம் கொடுத்தார். இவனுக்கு 40 நாள் இல்லை, 38 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் யார் கூட இருக்க முடியும்? இவன் இந்த இடத்த விட்டு போக முடியாது. இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நான் சொல்லி அவன் சோம்பேறி போயம்பேன். இப்படி அசைஞ்சு போய் விழுந்திருந்தா கூட தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கலாம். ஆனால் கலக்கிறது எப்போ தெரியாதே. சில சொல்லுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருமா, எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கே பாருங்கள், பையில் பணம் இருந்தால் தான் மாமனார் பக்கத்தில் மருமகம் இருப்பாள், இல்லைன்னா மருமகம் எத்தனை வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதே போல் தகப்பனுக்கு ஒரு 4 வீடு இருந்துச்சுன்னா எல்லாம் பொண்ணு எடுத்த மாப்பிள்ளைகள் போலாம் வரிசையாக வந்து நிற்பார், மாமா மாமா ஏமான்னு. இல்லைன்னா என்ன வருவார்? ஒருத்தரும் வரமாட்டான். இவனுக்கு எந்த ஒரு உதவிக்கும் ஆள் இல்லை. அதனால தான் அவர் கேட்குறார். இவர் போய் கேட்குறார், எப்பா நீ சுகம் பெறணுமா, சுகம் பெற விரும்புறியான்னு கேட்டார். அவன் சொன்ன ஆமாம் அப்படின்னு சொல்லலை. எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. தண்ணீர் கலக்கப்படும் போது வாசிங்க, யோவான் 5:6 அவர் 7ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துக்கு கொண்டு போய் விடுறது கூட ஒருவரும் இல்லை. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் கிராமங்களில் வயதானவர்களுக்கு ஒருத்தருமே எனக்கு உதவி செய்யலை. 2 கண் இழந்த எத்தனை பேர், ஐயோ என் வாழ்க்கை முழுக்க இப்படி ஆகிப்போச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு தொழுநோயாளிகள், என்னை நேசிக்க ஒருத்தருமே இல்லையே. கவலைப்படுறீங்களா? உங்களை நேசிக்க இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார்.
என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். நேசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரிசுத்தன் தன்னோடு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பரிசுத்தன் தன்னோடு மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க செய்த என்ன மாதவர். ஆண்டவர் நேசிப்பதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? இவன்கிட்ட போய் கேட்குறார், எப்பா நீ சுகம் பெற விரும்புறியாப்பா? நம்மளா இருந்தால் தான் அதுக்கு தனியாக படுத்து கிடக்கேன். என்ன கேள்வி கேட்குறாரு பாரு, என்ன கேள்வி கேட்குறாரு? அதுக்கு தானே இங்கே வந்து படுத்துருப்பேன், எல்லாத்தையும் என் வீட்டில் இருந்திருக்க மாட்டேன். எத்தனை இடம் போய் பார்த்து கடைசியில் இங்கே வந்து படுத்து இத்தனை வருஷம் கிடக்க வந்து கேட்குறாரு கேள்வி. இதான மனுஷனுடைய எண்ணம். ஏன்னா டென்ஷன் ஆயிடுவார். அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், வெகு காலமாய் படுத்திருக்கிறான் என்பதை அவர் அறிந்து, ஏன்னா அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொன்னவன் யார் என்று புலம்பல் 3:37 வாசிக்கிறோம். அதனால் அவருக்கு தெரியும். அவர் கேட்குறார், எப்பா நீ சுகம் பெறணுமா? திருப்பி அவன் வீட்டுக்கு போகணுமா? சொந்தக்காரங்களாம் பார்க்கணுமா? சுகம் பெறணுமா? அவனுக்கு நான் நினைக்கிறேன், அவன் நம்மளாக இருந்தால் நானாக இருந்தால் பிடிச்சி பேசியிருப்பேன். அதுக்கு தனியாக அந்த 38 வருஷம் இந்த துறையில் அழுக்குலையும் காற்றுல பறந்து வந்து அந்த தூசி கூட தட்டுறதுக்கு என்னால் கையும் முடியல கால் முடியல, ஒருத்தனும் கூட இல்லை, படுத்து கிடக்கிறேன். வந்து கேட்குறாரு கேள்வி. நான் படிக்கும்போது ஒரு செயல் சொல்லி கொடுத்தாங்க, அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்ல, அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னாங்க. என்ன அர்த்தம்? அற்ற குளம்னா நீர் வற்றிய குளத்தில் பறவைகள் நிற்குமா? ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்களா? அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல், தண்ணி இருக்கும்போது நிறைய பறவைகள் வரும். அப்படி வர்ற உறவுகள் உறவல்ல, உற்றுளி தீர்வார் உறவல்ல, அக்குளத்தில் அதே குளத்தில் தண்ணி இல்லாமல் போன பிறகும் கொட்டி ஆம்பல் செடிகள்லாம் அந்த தண்ணி இல்லாட்டாலும் அந்த தரையில் சாகும ஒழிய அது எங்கேயும் என்ன செய்யாது, போகாது. உறவில் இப்படிப்பட்டவங்க தான் உறவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் இருக்கும்போது ஏராளமான சொந்தங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வியாதிப்பட்டா சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாக்கம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தா உலகம், மாயைத்தா மாயைத்தா உலகம், மாயைத்தா. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாக்கம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தா உலகம், மாயைத்தா மாயைத்தா உலகம், மாயைத்தா மாயைத்தா மாற்றம், மாயைத்தா மாயைத்தா உலகம், மாயைத்தா. உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி
நேற்று வரை மறித்தோருண்டு மாயைத்தான் உலகம் மாயைத்தான் ஏமாற்றம் உலகம் மாயைத்தான் மாயைத்தான் உலகம் மாயைத்தான் மாயைத்தான் உலகம் மாயைத்தான். எல்லாம் இருக்கும்போது சொந்தக்காரன் கூட தாங்க இருப்பான். இப்போ நினச்சிருப்பான் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சேன், இப்போ நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், என் கூட இருக்க ஒருத்தர் இல்லையே. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன புகழ்ச்சி? நல்லது செஞ்சு ஐயா அந்த நன்மையை நினைக்காம போகும்போது வருகிற துன்பங்கள் இருக்கு, அதுதாங்க ஏராளம். ஏசுகிட்ட அவனை கேட்குறாரு, நீ ரொம்ப நாளாக படுத்துருக்கப்பா அப்படின்னு கேட்கல, நீ சுகம் பெற விரும்புறியா? ஏன்னா அவருக்கு தெரியும் எதுக்கு அங்கே வந்து படுத்திருக்கான்னு அவருக்கு தெரியும். அவன் உடனே சொன்னான், என்னை கொண்டு விடுறது கூட ஒருத்தனும் இல்லை அப்படின்னா. 8ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. உடனே அந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நானா இருந்தா கேட்டிருப்பேன், எப்படி எந்திரிக்க? இத்தனை வருஷம் படுத்த படுக்கையில் கிடக்க எப்படி எந்திரிக்க? நீங்கள் பாட்டில் எந்திரின்னு சொன்னால் நடக்குமா? சீனாவில் யூன் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். புக்கு யூன், மிஸ்டர் யூன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்பீங்க. அவர் இப்படி தான் ஒரு சமயத்தில் ஜெயிலில் கையை காலை ஒடிச்சு போட்டுருந்தாங்க. ஆண்டவர் நீ எந்திரிச்சு போனாராம். எப்படி எந்திரிச்சு போக? எந்திரின்னாராம். எந்திரிச்சு பார்த்தா அடித்த கால் சரியாயிருச்சு. கடைசியில் வெளியே வந்தா அவருடைய போய் ஒரு வாரம் ஒருத்தன் கண்ணுக்கும் தெரியல, அவன் பாட்டில் நடந்து வரான். போன பிறகு தான் சங்கு சைரோன் ஒழிச்சு கைதி தப்பிச்சிட்டான். ஆண்டவரை நம்பி பாருங்க. ஏன்னா இது இறை நம்பிக்கைங்கிறது நம்ம சக்திக்கு, நம்முடைய எண்ணத்திற்கு, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் ஒரு சுகம் பெற விரும்புகிறார். கண்டவுடனே என்னை கொண்டு விட யாரும் இல்லை. உடனே அடுத்த வார்த்தை சொல்லார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் என்ன செய்தான்? எந்திரிச்சு படுக்கை எடுத்துகிட்டு போனான. வாசிங்க. ஏன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னாரு. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. முதல்ல சொஸ்தமானா தான் எந்திரிக்க முடியும். ஆண்டவர் எப்பவுமே முறைப்படி கரெக்டாக செய்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது. சொன்னதை சொன்னபடி தான் செய்வார். முதல்ல சொஸ்தமாகணும். ஏன்னா எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதுதான் பிரச்சனை. ஆரோக்கியம், சௌக்கியம், குணம் இப்போ வந்துருச்சு. படுக்கை எடுத்த உடனே அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆனா இத்தனை நன்மை செய்த இயேசுவுக்கு பாராட்டு கிடைச்சா? அடிதான் கிடைச்சு. அது சாதாரண அடி இல்லை. எதுல? சிலுவையில் வாரினால். நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் ஒருவேளை குற்றமே செய்யாம பல துன்பங்களை அனுபவிக்கலாம், துக்கங்களை அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட கேளுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லுவேன். இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, எத்தனை பாடுகளின் மத்தியில் இதை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது தெரியாது. நாளைக்கு ஐயோ என்ன செய்வோன்னு தெரியாது. ஒருத்தண்ட போய் கேட்டால் கூட நம்பி கடன் கொடுக்க மாட்டான். ஐயா ஒரு டிவிக்கு ப்ரோக்ராமுக்கு கட்டிட்டு அப்புறம் தானே எப்படி நீ கொடுப்பேம்மா. இதன் மத்தியில் இதுவரை ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நடத்தி வருகிறார். ஏன்னா ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 வேணும். ரெக்கார்டிங் மட்டும் 4000 இல்லாமல் இருந்தால் 4000 ரூபா, இல்லாட்டி 5000 ரூபா வேணும். இதை வச்சு தான் மிச்சம் வரதை வச்சு 2 சபை, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. இப்போ திருநெல்வேலியில் பார்வையற்ற பெண்கள் தங்குவதற்காக ஒரு கட்டடத்தை ரூம் கட்டி வரோம். இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எனக்காக ஒரு 800 சதுரடி கட்டிட்டோம்னா நல்ல ஒரு 10-15 பெண்களாவது நல்லா தங்கலாமே, அப்படி ஒரு ஆசை. ஏன்னா என் ஆசை எப்போவுமே நான் கடந்து போனாலும் அது நிலச்சிருக்கணும், ஆண்டவருக்கு அது பிரயோஜனப்படணும். ஆகையினால ஒரு சதுரடி 2300 ரூபா. ஒருவேளை நீங்களும் பெண்களாய் இருந்தால் உங்களுக்காவது கண்ணு காது பார்க்குறதுக்கு முடியுது. 2 கண்ணு இல்லாத பெண்களை எத்தனையோ பேர் இன்னைக்கு திருமணம் செய்கிறது கூட முன் வர கிடையாது. இப்படிப்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்காக கட்டுறோம்.
நீங்கள் அதில் ஒரு பங்கு வைக்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் உதவலாம். எப்படி பிரதர்? இல்லை, 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தொடர்புலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஒருமனப்பட்ட ஆவியோடு சொல்லுவீங்களா? நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டதில்லை சுவாமி. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ நல்லவராய், நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றித் திரிந்து நன்மை செய்தும் அந்த நன்மைக்கு பதிலாய் பாடுகளை அனுபவித்தீரே. அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம், எங்களுக்கும் உலகத்தில் பாடுகள் உண்டு. அதை பொறுமையோடு சகித்தால் அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டபடி, பிரிதியாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி, பாடுகள் வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு ஆறுதல் பட ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.